வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்போது மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், வேப்பரைசேஷன் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியை அண்ட் அயனிக் ரேடியஸ். இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்கிறோம். பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசிங் ஆகும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் காரணம். அதே அட்டாமிக் ரேடியஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சேம் ஷெல்ஸ்ல எலக்ட்ரான் ஆட் ஆகிறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அட்டாமிக் சைஸ் கொஞ்சம் ஷ்ரிங்கிங் ஆகுது. ஸோ லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகுது. இது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் அட்டாமிக் ரேடியஸ் நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அப்ராக்சிமேட்டா அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆட்டம் தான் கிடையாது. காமனாக ஒரு ஆட்டமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.2 ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில் தான் அப்ராக்சிமேட்டாக சொல்றாங்க. அதே நீங்க மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 1.2 × 10⁻⁻10 மீட்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளால அட்டாமிக் ரேடியஸ் இவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சொன்னோம் இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலுடைய ரேடியஸ் டயமீட்டர் என்னால கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பிக் சைஸா இருக்குது. இன்னொரு காரணம் இதுக்கு ப்ராப்பரான பவுண்டரி சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர் பவுண்டரி, இன்னொன்று பிக் சைஸ், இதை வச்சு நான் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக இதோட ரேடியஸ், இதோட டயமீட்டர் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் ஆட்டம்னு சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சிங்கிள் ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ சிங்கிள் ஆட்டம்னு எடுத்துக்கும் பொழுது அதுக்கு ப்ராப்பர் பவுண்டரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் பவுண்டரிலாம் அதுக்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா நியூக்ளியஸ் சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரான் கிளவுடு மாதிரி தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மேகமூட்டம் மாதிரியான எலக்ட்ரான் கிளவுட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் கிளவுட் ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு ப்ராப்பரான பவுண்டரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் பவுண்டரி கிடையாது. அதை நம்ம இதுதான் எட்ஜின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு நம்ம ரேடியஸை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல ரேடியஸை கால்குலேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. சிங்கிள் ஆட்டமா ஒரு எலிமெண்ட்லேருந்து நம்மளால செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லா ஆட்டமுமே மோஸ்ட்லி மாலிகுலர் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் எப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸை கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துப்போம். குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா Cl2 சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும்போது கோவலன்ட் பாண்ட்ல தான் இருப்பாங்க. கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம். ரெண்டு ஆட்டமுமே என்ன செய்வாங்க, எலக்ட்ரானை ஈக்குவலா ஷேர் பண்ணுவாங்க. கோவலன்ட் பாண்ட், அயனிக் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பத்திலாம் நம்ம வரப்போற கிளாஸ்ல டீட்டெயிலாக படிப்போம். பட் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆட்டமுமே என்ன செய்யறாங்க, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிருக்கும் பொழுது இவங்களுடைய ரேடியஸை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பட் சிங்கிள் குளோரின் ஆட்டமா கால்குலேட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது அட்டாமிக் ரேடியஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும் பொழுது Cl2 இருக்குது. அப்படி பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும் பொழுது சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, ரெண்டு ஆட்டமுக்குமே இது சென்டர், இதுவும் சென்டர். ஸோ இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் ரெண்டு ஆட்டமுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய அட்டாமிக் ரேடியஸை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இந்த குளோரினுடைய அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 99 பைக்கோமீட்டர். அப்போ குளோரின் மாலிகுல்ல இருக்கக்கூடிய டூ நியூக்ளியஸ்க்கு இன்பிட்வீன்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 198 பைக்கோமீட்டர். இந்த 198 பைக்கோமீட்டர் நான் 2ஆல டிவைட் பண்ண அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 பைக்கோமீட்டர். இந்த 99 பைக்கோமீட்டர் யாருடைய ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் ஆட்டமுடைய ரேடியஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அப்போ இவரும் என்ன 99 பைக்கோமீட்டர் தான். ஏன் நம்மளால எந்த ஒரு ஆட்டமுமே சிங்கிளா செப்பரேட் பண்ணி அட்டாமிக் ரேடியஸ் கால்குலேட் பண்ண முடியல? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆட்டமுமே பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் கிளவுட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ப்ராப்பர் பவுண்டரி சர்ஃபேஸ் அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது இவங்க பாண்டிங்ல இருப்பாங்க. அது கோவலன்ட் பாண்டோ, அயனிக் பாண்டோ, மெட்டாலிக் பாண்டோ ஏதோ ஒரு பாண்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த பாண்டிங்ல இருக்கும் பொழுது இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம சிங்கிள் ஆட்டமுடைய அட்டாமிக் ரேடியஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதே மாதிரி காப்பர் மெட்டலுக்கும் பார்க்கலாம். பட் காப்பர் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட், அயனிக் பாண்ட்லாம் கிடையாது, மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் பாண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன் த்ரூ த மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. எல்லா காப்பர் எலிமெண்ட்டை சுற்றி எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக க்ளூ மாதிரி அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்றோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் டிஸ்டன்ஸை டோட்டலாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 256 பைக்கோமீட்டர்.
அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 128 பைக்கோமீட்டர். அப்போ 128 பைக்கோமீட்டர் அப்படிங்கிறது சிங்கிள் காப்பர் ஆட்டத்தோடைய ரேடியஸ் தான் 128 பைக்கோமீட்டர். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸை கால்குலேட் பண்றோம். பட் இது எப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட் அல்லது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அட்டாமிக் ரேடியஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா இனட் கேஸஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜினான், ரேடான் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உள்ளவங்க. இவங்க மோஸ்ட்லி டயாட்டமிக் மாலிகூல்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மெட்டாலிக் பாண்டும் கிடையாது, கோவலன்ட் பாண்டும் கிடையாது, அயனிக் பாண்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் எலமெண்ட்டுக்கு எப்படி நம்ம அட்டாமிக் ரேடியை கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி அந்த ரெண்டு ஆட்டமிக் மத்தியில் இருக்கும். அது என்ன வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிங்கன்னா வெரி வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதில் எலக்ட்ரான் ஷேரிங்லாம் இருக்காது. ஜஸ்ட் ரெண்டு ஆட்டம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அப்படி அட்டாச் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும் பொழுது நியான் இந்த மாதிரி இருக்கும். இதில் எலக்ட்ரான் ஷேரிங்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நாட் ஒன்லி நியான், ஹீலியமா இருக்கட்டும், நியானா இருக்கட்டும், ஆர்கான், கிரிப்டான், ஜினான், அந்த இனட் கேஸ் குரூப்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் எந்த விதத்திலையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க டயாட்டமிக் மாலிகூல்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி சார் இந்த மாதிரி ரெண்டு நியான் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக இப்படி உங்களுக்கு டிராயிங் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் பொழுது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு என்ன செஞ்சலாம், நம்ம ஈஸியாக ரேடியஸை கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இனட் கேஸ் மாலிகூல்ஸ்க்கு நம்ம ரேடியஸை கால்குலேட் பண்றோம். நீங்க இந்த பீரியாடிக் டேபிளை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் ரேடியஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து பாருங்களேன். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆட்டோமேட்டிக்காவே அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் டு ஃப்ளோரின்ல 152 பைக்கோமீட்டர்ல இருந்து 64 பைக்கோமீட்டர் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சோடியத்துல இருந்து குளோரின் வரைக்கும் பாருங்க 186ல இருந்து 99 பைக்கோமீட்டர் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது டேட்டாஸ் படி பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாருங்களேன் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் டு சீசியம் வரைக்கும் பாருங்க 152 பைக்கோமீட்டர். அகைன் கீழே போக போக பாருங்க அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் 262 பைக்கோமீட்டர் வரைக்கும். நெக்ஸ்ட் 17th குரூப் எலமெண்ட் பாருங்களேன், ஃப்ளோரின்ல இருந்து அஸ்டாட்டின் வரைக்கும் பாருங்க 64 பைக்கோமீட்டர்ல இருந்து 140 பைக்கோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அதே மாதிரி ஃப்ரம் டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அட்டாமிக் ரேடியஸ் வெர்சஸ் அட்டாமிக் நம்பர். லித்தியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் ரொம்ப பிக் சைஸாக இருக்குது. அகைன் போக போக பார்த்தீங்கன்னா பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் கிராஜுவலாக எப்படி இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரியா? நெக்ஸ்ட் அயனிக் ரேடியஸ் பற்றி பார்ப்போம். அயனிக் ரேடியஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக அயனிக் பாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அயனிக் பாண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டயான் அண்ட் ஆனயான். கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் இன்பிட்வீன்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். பிகாஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ கேட்டயான் பாசிட்டிவ், ஆனயான் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் உருவாகக்கூடிய பாண்டை தான் நம்ம அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சோடியம் குளோரைடு தான். சோடியம் குளோரைடுன்னு சொல்லும்போது Na பிளஸ் Cl மைனஸ்னு சொல்லுவாங்க. Na பிளஸ் கேட்டயான், Cl மைனஸ் ஆனயான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ரெண்டு பேருக்கு இன்பிட்வீன்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல பாண்ட் கிரியேட் ஆகிறதுனால இவங்க அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் சொல்லுவோம். மோஸ்ட்லி அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருப்பாங்க. அப்போ நார்மலா அட்டாமிக் ரேடியஸ்க்கும் அயனிக் ரேடியஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரின் எடுத்துப்போம். ஃப்ளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 64 பைக்கோமீட்டர் தான். இவருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1:2s2 ஏன்னா அட்டாமிக் நம்பர் 9. ஸோ 1:2s2 பட் இவர் ஆனயானிக் கண்டிஷன்ல இருக்கும்பொழுது, அதாவது ஒரு எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணிட்டார் அப்படின்னா அப்படி இருக்கும்பொழுது அவர் ஆனயான்னு சொல்றோம். அப்போ F மைனஸ்னு வந்துடுது. ஒரு மைனஸ் போட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் இவர்கிட்ட கெயின் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். 2 மைனஸ் இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அயனிக் ரேடியை பார்த்தீங்கன்னா 136 பைக்கோமீட்டர்.
இந்த 136 பைக்கோமீட்டர் அப்படிங்கிறது பேரண்ட் ஆட்டமுடைய ரேடியஸை விட அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பா. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6. ஏன் ஒரு எலக்ட்ரான் தான் செஞ்சிருக்கு, ஃப்ளோரின் ஆட்டம் கெயின் பண்ணிருக்குது. ஸோ அப்படி கெயின் பண்ணதுனால இவர் என்ன ஆயிட்டாரு, ஆனையானா கன்வெர்ட் ஆயிட்டாரு. அப்போ இவரோட அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் சொல்லுவாங்க. இந்த 1s2 2s2 2p5 இருந்துச்சு இல்லையா, இந்த பேரண்ட் ஆட்டம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இந்த p ஆர்பிட்டல்ல ஆட் ஆகுறதுனால இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் மத்தியில் என்ன ஆகுது, ரிப்பல்ஷன் அதிகமாகி கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 136 பைக்கோமீட்டர் ஆயிடுது. நெக்ஸ்ட் சோடியம் பார்ப்போம். சோடியத்தோடைய நார்மலான அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 186 பைக்கோமீட்டர் தான். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11 எலக்ட்ரான் இருக்கணும். அதே கேட்டயான்ஸா மாறினதுக்கு அப்புறம் அப்போ Na+ சொல்லும் பொழுது கேட்டயான்ஸா இருக்குது. இவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s0. ஏன், அந்த தேர்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி லாஸ் ஆகினதுனால இவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1s2 2s2 2p6. இந்த 1s2 2s2 2p6 அப்படிங்கிறது எந்த இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன், நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நியான் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 தான். அப்போ இந்த இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவர் அட்டைன் பண்ணிட்டாரு. ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னா 11 புரோட்டான் இருக்கு, பட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான் சொல்லும் பொழுது நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமமா இருக்கு. நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன, நியூக்ளியஸ் உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. யாருக்கிட்ட, எலக்ட்ரானுக்கிட்ட. அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான் ரொம்ப ஷ்ரிங்கிங் ஆகுது. அப்படி ஷ்ரிங்கிங் ஆகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. அவருடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 95 பைக்கோமீட்டர். பேரண்ட் ஆட்டம் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 186 பைக்கோமீட்டர். இவர் நார்மலா சோடியம் ஆட்டமா இருக்கும்பொழுது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி கேட்டையானா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 95 பைக்கோமீட்டர் தான். அப்போ சோடியம் குளோரைடு அயனிக் பாண்ட் எப்படி இருக்குது, Na+Cl-. Cl பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் ஆட்டமா இருக்கும், Na+ கொஞ்சம் ஸ்மாலரா இருக்கும். இவரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்டையான்னு சொல்றோம். இவரை நம்ம என்ன சொல்றோம், ஆனியான்னு சொல்றோம். இவர் நெகட்டிவ், இவர் பாசிட்டிவ். அட்டாமிக் ரேடியஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லித்தியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சோடியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸோட அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா 72, குளோரின் 99, புரோமின் 114, அயோடின் பார்த்தீங்கன்னா 133. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத இதையும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆனியானிக் கண்டிஷனில் இருக்காரு, பட் 2- 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6. ஆக்சிஜனுடைய பேரண்ட் அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4 தான் வரணும். பட் 2 எலக்ட்ரானை இவர் கெயின் பண்ணியிருக்கிறதுனால இவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து பாருங்க ஃப்ளோரின். ஃப்ளோரினும் பார்த்தீங்கன்னா ஆனியானிக் கண்டிஷனில் தான் இருக்காரு, பட் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிங்கிள் மைனஸ் தான் இருக்கு. இங்கே 2- இருந்துச்சு, இங்கே சிங்கிள் மைனஸ் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரானை ஃப்ளோரின் கெயின் பண்ணியிருக்காரு. அவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 எப்போ ஆனியானிக் கண்டிஷனில். பட் இதே ஃப்ளோரினுடைய பேரண்ட் அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p5 தான் வரணும். பட் ஒரு எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணதுனால இவருக்கு 2p6ன்னு வந்துருச்சு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 தான். நெக்ஸ்ட் சோடியம் பாருங்க. சோடியம் கேட்டையான்ஸா இருக்காரு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்காரு. ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னா சிங்கிள் பிளஸ் தான் இருக்குது. அப்போ இவருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால. பட் சோடியத்தோட பேரண்ட் அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p6 3s1 இருக்கணும். பட் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால 2p6ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுலயும் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மெக்னீசியம் பாருங்க. மெக்னீசியம் 2+ கேட்டையான், பிளஸ் சார்ஜில் இருக்காரு. இவர்கிட்ட அட்டாமிக் நம்பர் 12 இருக்குது. பட் இவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. ஏன், 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காரு. மெக்னீசியத்தோடைய பேரண்ட் அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p6 3s2ன்னு வரணும். பட் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டதுனால இவருக்கு 1s2 2s2 2p6ன்னு தான் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருது. ஸோ O2- இருக்கட்டும், F-, Na+, மெக்னீசியம் 2+, இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் தான்.
பட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியானிக் அண்ட் கேட்டயானிக் கண்டிஷனில் ஈக்குவலாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தாலும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கிறதுனால இவங்களை நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்னு சொல்றோம். ஸோ இதான் அட்டாமிக் ரெடி, அயனிக் ரெடி அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ். கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.